ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நான் ரொம்பவே ஈஸியான அதே சமயம் ஹெல்த்தியான நட்ஸ் ரோல் செஞ்சு காட்ட போகிறேன். இதை செய்யறதுக்கு பேரிச்சம்பழம் 1 கப் எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம், முந்திரி, பிஸ்தா, காஞ்ச அத்திப்பழம் இது எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் நெய், கொஞ்சம் கசகசா எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு ட்ரை பேனில் கசகசாவை போட்டு லேசாக வறுத்துக்கிறேன். இந்த ஸ்வீட்டை நீங்கள் என்றைக்கு செய்கிறீங்களோ அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக கசகசா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி கடையில் வாங்கும்போது கையில் அந்த கசகசாவை போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முந்திரி ஷேப்பில் அந்த கசகசா இருக்கும். அதுதான் ஒரிஜினல் கசகசா. ரவுண்டாக இருந்ததுன்னா அது கசகசாவே கிடையாது. அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நான் அதே பேனில் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றிட்டு நான் சாப் பண்ணி வச்சுருக்க பாதாம், அப்புறம் முந்திரி, பிஸ்தா இது எல்லாத்தையும் போட்டு நெய்யில் வறுத்துக்கிறேன். இது ரொம்ப செவக்க வறுக்கணும்னு இல்லை, நல்லா அந்த வாசனை க்ரன்ச்சியாக இருக்கிற மாதிரி வறுத்தா போதும். இந்த நட்ஸ் எல்லாம் நான் பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கே பல்காக வாங்கி வச்சுக்குவேன். காஸ்ட் அங்கே ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே சமயம் நல்லாவும் இருக்கும். அந்த மாதிரி நட்ஸு நீங்கள் ஹோல்சேலாக வாங்கி வச்சுட்டு இந்த ஸ்வீட்டை எப்போ வேணால் செஞ்சுக்கலாம். ஈஸியாக இருக்கும் ரொம்ப. இப்போ நட்ஸ் எல்லாம் வறுத்தாச்சு. அடுத்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் பேரிச்சம்பழத்தோட கொட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஆல்ரெடி. இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்ல, ஓரளவுக்கு மீடியமாக அரைச்சா போதும். அடுத்து நான் இப்போ நட்ஸ் வறுத்த சேம் பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன். நெய் விட்டுட்டு இப்போ அரைச்ச இந்த பேரிச்சம்பழ விழுதை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வறுத்த கசகசாவும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக டெக்கரேட்டிவ்க்கு பர்பஸ்க்காக நிறுத்தி வச்சுருக்கேன் நட்ஸு. மீதி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதே மாதிரி கசகசாவையும் கொஞ்சமாக நிறுத்தி வச்சுருக்கேன். கடைசியாக அந்த ரோல் மேலே தூவுறதுக்காக நிறுத்தி வச்சுருக்கேன். மீதி வறுத்தது எல்லாத்தையும் இதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் இதோட குக்கிங் டைம் 5 மினிட்ஸ் தான். இது நல்லா ஆறின பிறகு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க அந்த அத்திப்பழம் அதை இதோட சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு உருண்டையாகவே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். இல்லை நமக்கு கடையில் இருக்கிற சேம் டெக்ஸ்சரே வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் ப்ரெஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் இந்த கசகசாவும் நட்ஸையும் வச்சுருக்கேன், அது மேலே அப்படியே ரோல் பண்ணிடுறேன். எல்லா பக்கமும் நல்லா அந்த கசகசாவும் நட்ஸும் படுற மாதிரி ரோல் பண்ணிடுறேன். ரோல் பண்ணிவிட்டு இதை ஒரு அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் வச்சுட்டு சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சு எடுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன்.
நட்ஸ் ரோல் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஸ்லைசஸ் பண்ணிக்கலாம். நமக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்லைசஸ் திக்காவோ இல்லை மெல்லிசாவோ போட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த உடனே கட் பண்ணுறேன், அதனால் உங்களுக்கு ஹார்டாக இருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படி விட்டுட்டு கட் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கடையில் வந்து இதோட ப்ரைஸ் வந்து பர் கேஜியே வந்து 1000 ருபீஸ்க்கு இருக்கும். பட் நான் இன்றைக்கி செஞ்சதோட டோட்டல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா அரௌண்ட் 200 to 250க்குள்ளே தான் இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியான அதே சமயம் ஈஸியான நட்ஸ் ரோல் ரெடி பண்ணியாச்சு. இந்த ஸ்வீட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.